ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரெவல்யூஷன் பார்ட் டைமர் சீசன் 2 எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்க எமிலியாவை ஒரு ஹீரோவா தான் பார்த்திருப்பீங்க. ஆனா இதுக்கு அப்புறம் ஒரு கரடி கிளாரா பார்க்க போறீங்க. அதனால இந்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, அப்புறம் போன எபிசோட் மாதிரி இந்த எபிசோட்ல ஏதாச்சும் விவசாயத்தை பத்தி சொல்ல போறாங்களா இல்ல வேற ஏதாச்சும் சொல்ல போறாங்களான்றது எல்லாத்தையும் உள்ள போய் நம்ம டைரக்டா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே நம்ம சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் கரடி இந்த குட்டி பையன் அழுகுற சத்தத்தை கேட்டுட்டு இந்த பக்கத்துல யாரோ இருக்காங்கன்னு அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி சைட்டன் எப்படியாச்சும் இங்க இருக்கிறவங்களை எட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான். ஏன்னா எமிலியாவாலையும் இவனாலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த கரடியை ஈஸியா சமாளிக்க முடியும், ஏன் கொல்ல கூட முடியும். ஆனா அது எல்லாத்தையும் இவங்க பார்த்தாங்கன்னா நம்மள பத்தி ஏதாவது தப்பா நினைப்பாங்க. ஆசில்ட சொல்லி இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போக சொல்லவும் இவனை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த நேரம்னு பார்த்து இந்த பக்கம் ஒரு கருப்பு கலர் கார் வரவும் கரடியை பார்த்துட்டு ஆர்ன் அடிக்க இது இன்னமும் கோவமாயிட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வருது. அதனால சரி ஓகே இப்படியே பார்த்துட்டு இருந்தா சரி வராது, நம்ம களத்துல இறங்கி நம்ம வித்தியை காட்ட வேண்டியதானே. பாகுபலியில பல்வால் தேவன் எப்படி காலமாட்டக்கு தன்னுடைய கையாளி அப்படி அடக்குவாரோ அதே மாதிரி எமிலியாவும் போயிட்டு கரடி அடக்குறா. ஆனா கரடியோடைய பலத்துக்கு இப்ப இவகிட்ட இருக்கக்கூடிய பலத்தை வச்சு தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா காலையில இருந்து வேலை செய்யற அது செய்யறன்னு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டா இல்லையா. அதனாலதான் இவ சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சைடுன்னு பார்த்துட்டு ஹே எமிலியா நான் வேணா ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணிட்டு மாற்ற மாதிரி கேட்க டே வாய முடுறா, நான் உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டேனா நான் பட்டிக்கு தானே இதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், நானே இதை பாத்துக்கிறேன்னு இந்த கரடியை சைட்டா நினைச்சுக்கிட்டு ஒரு அடி அடிக்க கரடி நாக் அவுட் ஆகிற மாதிரி போயிருக்கும். ஆனா இப்ப கூட எம்டியை விட மாட்டா, புடிச்சு திரும்ப அடி பண்றானு டபிள்யூடபிள்யூல ரிங்குக்குள்ள சண்டை போடுறவங்க மாதிரி இந்த கரடியை தூக்கி ஒரு சுத்தி ஒரு அடி அடிக்கவும் அவ்வளவுதான் கரடி செத்து போச்சு. ஆனா இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க சீக்கோடைய கசினோடைய ஃபேமிலி மட்டும் அட கடவுளே இவன் என்ன கரடியை விட மோசமானவளா இருக்கான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு ஈவினிங் எம்லியா பத்தின நியூஸ் எல்லாமே நெட்ல அப்படியே காட்டு தீ மீறி பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம ஜஸ்ட் தன்னுடைய கையை யூஸ் பண்ணி ஒரு கரடியை போட்டு தள்ளி இருக்கா இல்லையா. அதனாலதான் இந்த விஷயம் எல்லாமே ஊர்ல இருக்கவங்களுக்கு மத்தியில பரணுவது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர்ல வர அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த கரடியை கொன்னது எமிலியா தான்ன்ற விஷயம் கரெக்டா இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. அதனால அரசல் புரசலா இவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து சில பேர் நின்னுக்கிட்டு உள்ள யாரோ ஒரு பொண்ணு இருக்காங்களே அவங்க தான் கரடியை கொன்னதை கேள்விப்பட்டோம், ப்ளீஸ் அவங்களை வெளியே வர சொல்லுங்க, அவங்களை ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும், எங்களுடைய ஹெட்லைன்ஸ்ல போடணும், ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எக்கச்சக்க மீடியா பீப்பிள்ஸ் இவங்க இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கசின் பிரதர் இருக்காரு இல்லையா, அதாவது நம்ம சிக்கோடைய கசின் பிரதர், அவர் டைரக்டா எமிலியா கிட்ட வந்து பேசணும்னு சொல்லவும் இவளுக்கு உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா இவ கரடியை கொண்டுட்டு இவங்க வீட்டுல இருக்குன்றதுனாலதான் எக்கச்சக்கமான பேர் இந்த வீட்டை தேடி வந்து பேடி எடுக்கணும் அது பண்ணுன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அதனாலதான் இவர் நம்மள திட்ட போறாராட்டுக்கேன்ற மாதிரி இவ பயந்துகிட்டு இருக்க. டக்குனு இவரு குனிஞ்சு நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ங்க, நீங்க மட்டும் இல்லனா என்னுடைய ஃபேமிலி இந்த இடத்துல உயிரோட இருக்குமா எனக்கு தெரியல, அதனால நீங்க என்னுடைய ஃபேமிலி காப்பாத்துனதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்புறம் அவங்கள வந்திருக்காங்க, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், அவங்கள எல்லாரும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க இந்த இடத்துல ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போகவும் சரி ஓகே உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவங்க எல்லாரும் இவளை பார்த்து பயந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா இன்னைக்கு யாரெல்லாம் இவ கரடி கொள்றத பார்த்தாங்களோ அவங்களுடைய மெமரிஸ் எல்லாத்தையும் இவளுடைய செலஸ்டியல் ஃபோர்ஸை வச்சு கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம்னு நினைச்சா. பட் அதுக்கு பதிலா இவங்க எல்லாருமே வந்து தேங்க்ஸ் என்ன சொல்றாங்க. அதனால சரி ஓகே இவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க, நம்ம மெமரியை ஆல்டர் பண்ண வேணாம், இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருடைய மெமரி மட்டும் ஆல்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன்பா. ஏன்னா நீ கரடி கொண்டதை என்னதான் இந்த வீட்டுல இருக்கிறவங்க நார்மலா எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சைட்டனும் ஆசிலும் மட்டும் எமிலியா த கரடி கில்லர், அவ கரடியை கொண்டுட்டா, எமிலியா த கரடி கில்லர்னு உனக்கு பட்ட பேரை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு ஜாலியா விளையாண்டுகிட்டு இருந்தானுங்க. அதனால அவங்க ரெண்டு பேருடைய மெமரி ஆல்டர் பண்ணட்டுமா வேணாமன்ற மாதிரி கேட்க நீ ஆல்டர் பண்ண தேவையில்ல, அவனுக்கு ரெண்டு பேரும் நான் போய் கொண்டுட்டே வந்துடுறேன்னு எமிலியா செம்ம கோவத்துல அவனுக்கு கொல்லன்னு கிளம்புறா. ஏன்னா எமிலியா இந்த பக்கம் கரடியை கொண்டுட்டோமே என்ற அந்த ஒரு ஃபீலிங்ல இருக்கும்போது அலாஸ் ராமஸ் அவனுங்க தான் பாத்துட்டு இருந்தாங்க இல்லையா. அதனால இவனுக்கு எனக்கு கரடி கில்லர்னு கலாய்ச்சா கூட பரவாயில்ல, அலாஸ் ராமஸ் இதை கேட்டுட்டு எனக்கு கரடி கில்லர்னு சொல்லிட்டானா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது, அதனால அவனுக்கு கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கவும் ஹே எமிலியா நான் சொல்றது கேளு அலாஸ் ராமஸ் அதை கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா சீக்கோ தன்னுடைய கசினுடைய குட்டி பையனை தூங்க வைக்கிறது மட்டும் இல்லாம அலாஸ் ராமஸையும் தூங்க வச்சுட்டா. அதனால அவனுக்கு பேசிட்டு இருந்தது கண்டிப்பா அவளுக்கு கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நீ எதை நினைச்சு கவலைப்படாதன்னு இவள இந்த பக்கம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சைட்டனும் ஆசிலும் சீக்கோடைய அங்கிள் கூட சேர்ந்துக்கிட்டு கிரீன் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய செடிங்களுக்கு எல்லாம் உரம் போடுறதுக்காக வந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்க விவசாயத்தை வெளியிலயும் பண்றாங்க, இந்த மாதிரி இன்டோர்லயும் பண்றாங்க இல்லையா. அதனால ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீன்ற மாதிரி கேட்க எப்பா இது நான் பண்ண பிளானே இல்லப்பா, இது எல்லாமே என்னுடைய பையனுடைய பிளான் தான். ஏன்னா நாங்க என்னதான் தலைமுறையா அந்த கிராமத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என்னுடைய காலத்துல பெருசா ஒண்ணும் லாபமே இல்லப்பா, பயிர் போட்டோம்னா அதை விட கம்மியான ஈல்டு தான் எங்களுக்கு கிடைக்கும், அதை வித்தாலும் எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானமும் இல்ல, ரொம்ப நஷ்டமா தான் போயிட்டு இருந்தது. ஆனா நான் கஷ்டப்படுறது எல்லாத்தையுமே பார்த்து தான் என் பையன் வளர்ந்தான்றதுனால அவன் ஸ்கூல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டோக்கியோல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல போய் சேர்ந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வந்தான். அப்படி அவன் கத்துக்கிட்டு வந்த விஷயங்களையும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து தான் இன்னைக்கு நாங்க இன்டோர் அவுட்டோர் விவசாயம் பண்ணி என் காலத்துல நான் எடுத்த அந்த ஒரு மடங்கு ஈல்டை விட என் பையன் இன்னைக்கு 3 மடங்கு ஈல்டு எடுக்கிறான். ஏன்னா நாங்க அறுவடை பண்ணக்கூடிய பொருள் எல்லாத்தையும் யாரோ ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போனாங்கன்னா எங்களுக்கு கம்மியான லாபம் தான் கிடைக்கும். அதுவே பக்கத்துல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் கடைங்க
அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுங்களுக்கு எல்லாம் டைரக்டா நாங்களே எடுத்துட்டு போய் வித்தோம்னா எங்களுக்கு எக்கச்சக்கமான அமௌண்ட் கிடைக்குது. அது கூடவே சேர்த்து எலக்ட்ரிசிட்டி பில்லையும் கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதுக்காக என் பையன் சோலார் பேனல்ஸ் இப்ப இன்ஸ்டால் பண்ணி இந்த கிரீன் ஹவுஸ் எல்லாத்துக்குமே இதுல தான் பவர் சப்ளை கொடுக்குறான். சோ இது மூலியமா தான் எங்களுக்கு இப்ப வருஷத்துக்கு 3 மடங்கு ஈல்டு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ என் பையனுக்கு புதுசா இது மாதிரி ஏதாவது பண்றது ரொம்பவே பிடிக்கும் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஒரு போயிட்டு வண்டி எடுக்கிறதுக்காக போக சைடன் இப்பதான் தன்னுடைய உலகத்துல இவன் பண்ண ஒரு சின்ன தப்ப பத்தி யோசிச்சு பார்க்கறான். ஏன்னா இவனுடைய உலகத்துல இருக்கக்கூடிய டீமன்ஸ் எல்லாருக்குமே பசிக்காதுன்றதுனால அந்த இடத்துல விவசாயம் ஒண்ணு கிடையாது, புதுசா செய்யணும்ன்றதுக்கு எதுவுமே தோணாது. அப்படி இருக்கிறத ஆண்டுகிட்டு அப்படி இருந்துடலான்ற மாதிரி எல்லாமே இருந்திருக்காங்க. அதனாலதான் இப்ப இவர் சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம உலகத்துக்கு நம்ம போன உடனே விவசாயத்தை எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தி விவசாயம் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் புதுசா கத்துக்க வச்சு நம்ம உலகத்தை இதே மாதிரி ஒரு சூப்பரான உலகமா மாத்தணும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க கரெக்டா வண்டி எடுக்க போன சீகவுடைய அங்குள் வண்டி எடுத்துட்டு வந்துட்டு வாங்கப்பா போலான்னு சொல்லி உங்களை வீட்டுக்கு கரெக்டா கூட்டிட்டு வர இந்த இடத்துக்கு இந்த கிராமத்தோடைய சொசைட்டி மெம்பர் வந்து சில விஷயங்களை சொல்லிட்டு போறாரு. என்னன்னா ரீசெண்ட் டேஸா சில திருடனங்கள்லாம் ஊருக்குள்ள வந்து விவசாய நிலத்துல இருக்கக்கூடிய காஸ்ட்லியான அந்த பழங்கள் காய்கறிகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் திருடிட்டு போயிடுறானுங்களா. அதனாலதான் இன்னைக்கு அதாவது திருட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்க எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கிளம்பவும் சரி இந்த விஷயத்தை பத்தி எல்லாரும் கூடயும் போய் உட்காந்து பேசுனது மட்டும் இல்லாம அவனுங்களை தடுக்கணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா விவசாயம் பண்றதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றத இந்த 2 நாள்ல நம்ம சைடன் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இவன் கூட இருக்கக்கூடிய லூசிபர் ஆசியல் சூசனோ இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குறத இன்னொருத்தன் திருடிட்டு போறதா அதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்க கூடாது, இன்னைக்கு அவங்களை நம்ம பிடிச்சாகணும்ன்ற மாதிரி சொன்னாலும் எம்லியாவுக்கும் மத்தவங்களுக்கும் ஒரு சின்ன சந்தேகம். என்னன்னா இன்னைக்கு திருடன் வருவான்னு சொல்லிட்டு போனது ஓகே தான், ஆனா அவன் எப்படி வருவான், எங்க வருவான், வருவானா வரமாட்டானான்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, எப்படி அவனை நம்ம பிடிக்கிறதுன்ற மாதிரி கேட்க சைடனும் இங்க பாருங்கப்பா எதை பத்தி கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க அந்த திருடன் வருவானுங்க. ஏன்னா காலைல கரடி வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது இல்லையா அந்த டைம்ல கொஞ்சம் காஸ்ட்லியான கருப்பு கலர் கார் ஒண்ணு கிராஸ் ஆகி போச்சு. ஆனா அந்த கருப்பு கலர் கார் மாதிரி இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய யாருக்கிட்டுமே இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கிராமத்துல கரடி வந்து அட்டகாசம் பண்ணிட்டு போனதுனால மக்கள் எல்லாருமே வெளியில வரதுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அதனால என்னுடைய கெஸிங் கரெக்டா வந்ததுன்னா இன்னைக்கு அந்த திருடனுங்க கண்டிப்பா திருடுறதுக்காக வருவானுங்க. அதுவும் அந்த கருப்பு கலர் கார்ல வந்தவனுங்களா தான் இருக்கணும். ஏன்னா அவனுங்க இங்க வரதே காய்கறிகள் திருடுறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது அவனுங்க பெருசா வண்டி எடுத்துட்டு வந்தாலும் சரி வேற கலர்ல வண்டி எடுத்துட்டு வந்தாலும் சரி கிராமத்துல இருக்கவங்களுடைய கண்ணுல எப்படியாச்சும் மாட்டிப்பாங்க. சோ என்னுடைய கெஸிங் இதுதான்ப்பா, அந்த கருப்பு கலர் கார்ல வரணுங்க தான் திருடனுங்க. ஆனா அவனுங்களை பிடிக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்னா இங்க இருக்கக்கூடிய வயல்வெளிகள் அதிகமா இருக்குது, ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்கிறோம். அதனால அவனுங்களை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவ்வளவு நேரமா இவங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருந்த சீகோடைய பாட்டி டக்குன்னு உள்ள வரவும் இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது. ஏன்னா இவங்க ஜஸ்ட் திருடனை பிடிக்க போறத மட்டும் திருட பிடிக்க போறோம் இது பண்ண போறோம் அதை பண்ண போறோம் மட்டும் பேசல, இவங்களுடைய பவர்ஸ் வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு வேற பேசியிருக்காங்க. அதனாலதான் இதெல்லாம் கேட்டுட்டாங்களே இப்ப நாம என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பாட்டிக்காரங்க இங்க பாருங்கப்பா நீங்க யாரு என்னன்றதெல்லாம் பத்தி எனக்கு கவலையே கிடையாது, ஏன் நீங்க வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருந்தாலும் அதை பார்த்து நான் ஆச்சரிய கூட பட போறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க அந்த கரடியை கொண்டு என்னுடைய பேரனுடைய மனைவியும் அவனுடைய குழந்தையும் நீங்க பாதுகாப்பா காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதனால நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை யாருக்கிட்டையுமே எப்பயுமே சொல்ல மாட்டேன், எனக்குள்ளே மட்டும் தான் வச்சிருப்பேன். ஏன்னா என் லைஃப்ல இதை விட பெரிய பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அதனால நம்மள பத்தின விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு மட்டும் பயப்படாதீங்கப்பா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும் தான் இங்க வந்திருக்கேன். அதனால இந்த டப்பால ஏதோ மேப்னு ஒன்னு இருக்குதாமே அதை எனக்கு கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்ட முடியுமான்ற மாதிரி இவங்க கேட்க லூசிபரும் பாட்டி இது டப்பா கிடையாது இது லேப்டாப்னு இந்த கிராமத்தோடைய மேப்பை ஓபன் பண்ணி காட்டப்போம் இவங்க டக்குன்னு ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துட்டு இங்க பாருங்கப்பா இந்த கிராமத்துக்குள்ள வரதுக்கு 2 வழி இருக்குது. அதுல முதல் வழி மெயின் ரோடு வழியா உள்ள வரலாம், 2வது வழி காட்டு ஓரமா இருக்கக்கூடிய ரோடு வழியா வந்து வயல்வெளி வழியா கிராமத்துக்குள்ள வரலாம். அதை தவிர்த்து கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ரோடு வழியா வெளியில போலாம் நினைச்சாலும் அது எல்லாமே டெட் எண்ட் தான். அதனால இந்த 2 வழியில ஏதாவது ஒரு வழியில தான் அவங்க உள்ள வருவாங்க. இருந்தாலும் அவங்க எந்த வகையில போயிட்டு எதை திருட போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. சோ நீங்க இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர் மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே நடுவுல இருந்தீங்கன்னா கரெக்டா அந்த திருடங்களை பிடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே லூசிபரும் அவனுக்கு எதை திருடுவானுன்னு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வயல்கள் இருக்கக்கூடிய காய்கறியை திருடுறதை விட கிரீன் ஹவுஸ்க்கு போட்டிருக்கக்கூடிய சோலார் பேனல திருடுனா எக்கச்சக்கமான காசு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அது ஒரு பெட்ஷீட் சைஸுக்கு தான் இருக்குன்றதுனால அசால்ட்டா தூக்கி கார்ல கூட வச்சுட்டு போலாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண்டிப்பா அவனுக்கு காய்கறி திருடுறது மட்டும் இல்லாம சோலார் பேனலையும் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே டீமா பிரிஞ்சு எங்க இருந்து வராங்கன்றத வாட்ச் பண்றதுக்காக தனித்தனியா போய் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம சைடன் கூட சூசனோ தான் இருந்திருப்பா. ஆனா என்ன கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரமா இந்த பக்கமா ஒரு ஈகாக்கா கூட வரல. அதனால நம்ம தேவையில்லாம திருடன் பிடிக்கிறோம் வந்துட்டோம்ன்ற மாதிரி சைடன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு வண்டி ஒன்னு கிராஸ் ஆக டேய் கீழே குனிடானே சூசனோ இவனை பிடிச்சி கீழே இழுத்து போடவும் வந்தது திருடனோட வண்டியான்னு பார்த்தா அது ஏதோ ஒரு பிக்கப் வண்டி போல. அதனால அதை போன உடனே என்னப்பா நீ இதை பார்த்து பயந்துட்டியேன்னு இவன் பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லு மேல கையை வச்சு ஏந்திரிக்கலான்னு பாக்குறான். ஆனா தெரியாதனமா கை வேற ஒரு இடத்துல பட்டுடுச்சு. இதனால சூசன பத்திரகாளியா மாதிரி இன்னும் தைரியம் இருந்ததுன்னா அங்க கையை வச்சிருப்பன்ற மாதிரி இவன் அடிக்கிறதுக்காக போக கரெக்டா இப்பதான் அந்த திருடனுடைய கார் வருது. அதாவது அந்த கருப்பு கலர் கார் சொல்லி இருந்திருப்பான் இல்லையா அந்த கருப்பு கலர் கார் தான் கரெக்டா அந்த இடத்துக்கு வரவும் உள்ள இருந்து ஒருத்தன் மட்டும் இறங்கி வந்து
இங்க இருக்கக்கூடிய தர்பூசணி பழத்தை பிச்சு எடுத்துட்டு போறான். ஆனா சூசனோவை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு செய்தி தருதுதான். ஏன்னா இவனுக்கு ஒரு பழத்தை திருநத்துக்காக எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா அது கேஸா மாறாது இல்லையா? அதனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, அவனுக்கு எப்படியும் சோலார் பேனல்ஸ் கிட்ட போவானுங்க, அப்ப அவனுக்கு நம்ம கையும் கழுமா புடிச்சு போலீஸ்ல கொடுக்கலான்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இவனும் சரி ஓகேன்னு சொல்ல டக்குனு இவன் எமிலியாவுக்கு கால் பண்ணி அவனுக்கு வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் இவ அடுத்த செகண்டே மொபைல்ல ரெக்கார்டர் ஆன் பண்ணிக்கிட்டு அவனுக்கு என்ன பண்றானுங்க ஏது பண்றானுங்கன்றது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா எவிடன்ஸ் தேவை இல்லையா? அதனாலதான் இவனுக்கு வந்ததுல இருந்து இந்த இடத்துல சோலார் பேனல் கைட்டுற வரைக்கும் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆசியல்ட்ட சொல்லி அவனுக்கு அட்டாக் பண்ணுன்னு சொல்ல இவனு வேகமா போயிட்டு டேய் பசங்களா ஒழுங்கா எடுத்தது அங்கேயே வச்சிருங்க, இல்லனா சாசுகே ஓடி தோட்டத்துல இதெல்லாம் எடுத்ததுக்கு நீங்க தர்மடி வாங்குவீங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது திருடவன வந்தவனுங்க இவனை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. அதுக்கு பதிலா ஏய் மாமே இவன் நம்மளுக்கு சிக்கன் கொடுத்துக்கு வந்திருக்கான், இவனை போட்டுதல சீக்கிரமா வேலையை முடிப்போன்ற மாதிரி சொல்லவும் ஒருத்தன் மட்டும் வேகமா வந்து அட்டாக் பண்ண வரான். ஆனா ஆசியல் ஒரு போர்க்கண்ட சிங்கம்ன்றதுனால அசால்ட்டா இவனை புடிச்சு போட்டு லாக் பண்ணி பிடிக்கவும் இவ்வளவு நேரம் இவன் கூட கெத்தா நின்னு பேசிட்டு இருந்தவனால மாமே மன்னிச்சிரு மாமே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ ஓட்டானுங்க. ஆனா இவனுக்கு மொத்தமா இன்னைக்கு புடிச்சு கொடுக்கறதானே இவங்களுடைய பிளானே. அதனால எமிலியா நான் பாத்துக்கிறேன்பா நீ இவனை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி செம்ம வேகமா இவங்களை துரத்திட்டு வந்துகிட்டு இருக்க. கார்ல போயிட்டு இருக்கவனுங்களும் மாமே நம்மளுடைய மச்சான வேற அங்க விட்டுட்டு வந்துட்டோம், அவன் நம்மளை பத்தி ஏதோ வளரி கிளீனி வச்சிட போறான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா இவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கவும் கார் ஓடிட்டு இருந்தா மோதிட்டான். அதனால இன்னத்தர மோதுன ஏதாவது காட்டுக்குள்ள இருந்து வந்த பண்ணி மேல மோதிட்டியா இல்ல மானு சிங்கம் ஏதாச்சும் குறுக்க வந்துச்சுன்ற மாதிரி கேட்க அட பாவி வந்தது மானு சிங்கம் புலிலாம் எதுவுமே கிடையாது, முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாடா அவன் மேலதான் மோதிட்டு இன்னும் இறங்கி பாருடான்னு சொல்லுவோம். மாமே என்ன மாமே பயந்துகிட்டு இருக்க அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா ஜூசுனோ இவன் கண்ணுக்கு ஒரு டீமன் மாதிரி தெரியுறா. ஏன்னா இவன் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அசால்ட்டா வந்து அந்த காரை தடுத்து பிடிக்கிறது மட்டும் இல்லாம ஏதோ வெயிட் லிஃப்டிங் பண்ற மாதிரி அசால்ட்டா அந்த காரியை தூக்குறா இல்லையா? அதனாலதான் இதை பார்த்துட்டு மாமே இது பொண்ணு இல்ல மாமே இதை பேய் மாமேன்ற மாதிரி இவன் பயந்துகிட்டு இருக்க. காரோடைய டாப் ரூஃப் எல்லாமே டம்மு டம்முன்னு ஓடியுது. என்னடான்னு பார்த்தா எம்எல்ஏ தன்னுடைய ஸ்வாடை வச்சு பொளந்துட்டு இன்னைக்கு யாருமே எங்ககிட்ட தப்பிக்க முடியாதுன்னு இதை பொளந்துகிட்டு கத்தவும் டிரைவிங் சீட்ல இருந்தவன் பயத்துல பிஸ் அடிச்சுட்டான். அதனால டேய் தம்பி என்னடா என்ன பார்த்தா அவ்வளவு பயமாடா இருக்குன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. கூட இன்னொருத்தன் உட்கார்ந்ததா இல்லையா அவன் எங்களெல்லாம் விட்டா போதுண்டா சாமின்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆனா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இவன் சைட்டன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். அது மட்டும் இல்லாம இவன் பயத்துல ஓடி வந்ததுனால இவனுடைய பயம் எல்லாமே சைட்டனுக்கு பவரா மாறவும் தன்னுடைய டீமன் லார்ட் ஃபார்முக்கு மாதிரி உனக்கு என்ன தைரியம் இருந்ததுன்னா இன்னைக்கு நீ விவசாயம் பண்றவங்கள்ட்ட திருட வந்திருப்ப, அதனால இன்னைக்கு நான் உன்னை தண்டிக்காம விட மாட்டான்டான்ற மாதிரி கத்தவும் இவன் பதிலுக்கு இப்படியே கத்திக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல பாட்டிமா இருக்காங்களே பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தாங்களே அவங்க பேரனையும் சீகோவையும் கூட்டிக்கிட்டு மத்த எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துக்கு வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கண்டிப்பா இந்த திருடங்களை பிடிச்சிருவானுங்க தெரிஞ்சு இவங்க ஆல்ரெடி போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லிட்டாங்களாட்டுக்கு. அதனாலதான் இவங்க டைரக்டா இந்த இடத்துக்கு வரவும் இவங்களுடைய பேரனுக்கு மட்டும் எப்படி இந்த எமிலியா இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை பிடிச்சாங்கன்னு சுத்தமா தெரியவே இல்லை. அதனால இவங்க யாரா இருப்பாங்கன்ற மாதிரி யோசிக்கவும் டேய் பேராண்டி அவங்கள பத்தி யோசிக்கவே கூடாது, அவங்களுடைய பொண்டாட்டி புள்ளை எல்லாருமே காப்பாத்தி இந்த கிராமத்துக்கு நல்லது பண்ணிருக்காங்க, அதனால அவங்க யாரு இன்ன எங்க வந்திருக்காங்கன்றதை யோசிக்கிறதை விட்டுட்டு அவங்களை எல்லாரையும் சீகோவோடைய ஃப்ரெண்டா பாருப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் சரியா ஒரு 2-3 நாள் கழிச்சு சைட்டனுடைய வீட்டுக்கு ஒரு பார்சல் வரவும் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஆசில் ரொம்ப ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவங்க அந்த கிராமத்துல நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க இல்லையா? அதனால இவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் எக்கச்சக்கமான காய்கறிகளை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க சைட்டன் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய சீகோவுக்கு போன் பண்றான். ஏன்னா அவ இன்னமும் அங்கதான் இருக்கிறா. அதனால அவளுக்கு போன் பண்ணி அவளுடைய கசின் பிரதர் யாரெல்லாம் இவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அனுப்பி வச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லூசிஃபரும் இப்பதான் அந்த கிராமத்துல நடந்த அந்த சின்ன திருட்டு இருக்கு இல்லையா அதை பத்தின நியூஸ் எல்லாத்தையுமே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல இப்ப இவங்க கடைசியா அவங்களை புடிச்சு கொடுத்துட்டு வந்ததுனால அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த பசங்களுக்கு ஏதோ மென்டல் டிசார்டர் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரு டீமனை பார்த்ததா சொல்லி இருக்காங்க. அப்புறம் ஒரு பொண்ணு வந்தா காரை தூக்குனா இன்னொரு பொண்ணு வந்தா ஷீல்ட கிழிச்சா அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால அந்த பசங்க எல்லாருமே மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி இந்த நியூஸ்ல போட்டிருக்க இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இவங்களுடைய உண்மையான ஐடென்டிட்டி வெளியில ரிவீல் ஆகல இல்லையா? அதனாலதான் இந்த பக்கம் இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சமைக்கவே தெரியாத எமிலியாவுக்கு எக்கச்சக்கமான காய்கறிகள் அனுப்பி வச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்றதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் அலாசராமோசும் கையில கரடி பொம்மை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ கரடி வேற கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி இவளுக்கு தெரியவும் ஏய் கரடி பொம்மை நீ கவலைப்படாத, எங்க அம்மா ஒன்னலாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஏன்னா எங்க அம்மாவுக்கு பெரிய பெரிய கரடியை கொள்றதுதான் பிடிக்கும், ஏன்னா எங்க அம்மா ஒரு கரடி கில்லர்ன்ற மாதிரி சொல்லவும் எமிலியாவுக்கு அவனுங்களை இப்பவே கொன்னுடலாமான்னு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகவும் அந்த திருடனுங்களை அன்னைக்கு பிடிச்சு கொடுக்கும் போது நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. ஏன்னா சைட்டன் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்க பேருடைய பயத்தை எடுத்துதான் தனக்குள்ள இருக்கக்கூடிய பவரை கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டான். ஆனா அன்னைக்கு ஒரே ஒருத்தனுடைய பயத்தை மட்டும் யூஸ் பண்ணி அவனுடைய டீமன் லார்ட் உருவத்துக்கே மாறினா இல்லையா? அதனாலதான் அன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நான் அவன் கூட இன்னமும் க்ளோஸா இருந்து அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவன் என்னதான் இந்த இடத்துல எந்த ஒரு தப்பும் பண்ணலனாலும் அவனுடைய பவர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அதனால இதுக்கப்புறம் வரப்போற நாட்கள்ல அவன் பெருசா எதுவும் தப்பு பண்ணக்கூடாதுன்னா அவன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்றதை நான் இன்னமும் க்ளோஸா வாட்ச் பண்ணியாகணும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஈஸ்லாவில் இருக்க
இருக்கக்கூடியவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. அதனால என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா எடுத்து கேட்டா, அவ எடுத்ததும் எப்பா உன்ன மாதிரி நீ மட்டும் தானே இருக்கிற, வேற ஏதாச்சும் இருக்காங்களான்ற மாதிரி கேக்குறா. ஏன்னா இன்னைக்கு இவ எம்லியா மாதிரி இருக்கக்கூடிய ஒயிட் ஹேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு லேடியை மீட் பண்ணலாம். அதனாலதான் உன்ன மாதிரி யாராச்சும் இருக்காங்களா, இல்ல உனக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களான்ற மாதிரி கேட்கவும், இல்லப்பா அப்படிலாம் யாருமே இல்ல, இருந்தாலும் அவங்களுடைய பேர் என்ன சொன்னாங்கன்ற மாதிரி கேட்கவும், அவங்களுடைய பேரு லைலான்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே, அம்மா நீங்க திரும்ப வந்துட்டீங்களான்னு இந்த பக்கம் ஷாக்காக அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோடும் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோடும் கொஞ்சம் கருத்துக்களை திணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஏன்னா எண்டிங்ல நம்ம ஹீரோ எமிலியாவுடைய அம்மா லைலா வந்துட்டு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால அவங்க இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல என்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்க, எமிலியா கூட சேர போறாங்களா இல்ல எமிலியாவை எதிர்த்து நிக்க போறாங்களா அப்படின்றத வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். ஏன்னா எமிலியாவுடைய அம்மாவும் ஆர்க்ஏஞ்சல் தான். சோ அதனால என்ன நடக்க போகுதுன்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழ இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பண்றதா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா அதுக்கு பதிலா நான் போன எபிசோட்ல சொல்லியிருப்பேன், ஒரு மரக்கண்ணு நெட்டுட்டு முடிஞ்சதை என்ன இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணி விடுங்க. சோ அந்த மாதிரி சின்னதா எனக்காக ஒரு மரக்கண்ணு நெட்டுட்டு இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணி விடுங்க. அதுக்குன்னு வளர்ந்து இருக்கக்கூடிய தென்னமரத்தை போட்டோ எடுத்து இது நான் வளர்த்ததுன்னு சொல்லி டேக் பண்ணி விடாதீங்க. புதுசா ஒரு கண்ணு வச்சு அதை எனக்கு டேக் பண்ணி விடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளியே பெறுவது உங்கள் நான்.